சிம்பிளா ஒரு 5000 ரூபாய் எஸ்ஐபி எப்படி 10,000 ரூபாய் எஸ்ஐபியும் தாண்டி வருவாய் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% வச்சுக்கலாம். நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. 10,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 8.5 லட்சம் ஆகும். 10,000 ரூபாய் 10 வருஷம்னா 23.23 லட்சம். 10,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு 1 கோடி, 10,000 30 வருஷத்துக்கு 3 கோடி 53 லட்சம். பட் நீங்க 5000 ரூபாய் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு வருஷமும் 10% ஸ்டெப் அப் பண்றீங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி வேல்யூவை ஆனுவலா 10% அதிகம் பண்றீங்க. 5000 ரூபாய் 5 வருஷம் 10% இன்கிரிமெண்ட் இருந்தா 4.92 லட்சம், 10 வருஷத்துக்கு 16.9 லட்சம், 20 வருஷத்துக்கு 99.4 லட்சம். க்ளோஸ் டு 10,000 எஸ்ஐபி 20 இயர்ஸ் ரிட்டர்னுக்கு வருது. 30 வருஷத்துக்கு இது 4 கோடி 41 லட்சம் ஆயிரும். 10,000 ரூபாய் எஸ்ஐபி விட சிக்னிபிகண்டா அதிகமா இருக்கும். எப்படி அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க ஒரு லார்ஜர் போர்ட்ஃபோலியோ உங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிரியேட் பண்றீங்க எப்படின்னா ஸ்டெப் அப் பண்றதுனால. பட் இது கண்டிப்பா வர்த் இட்னு கேட்கலாம். உங்களுடைய எஸ்ஐபி 10,000 ரூபாய் எஸ்ஐபியா இருந்துச்சு அப்படின்னா 36 லட்சம் இருக்கும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு 98.7 லட்சமா இருக்கும். 5000 ரூபாயில இருந்து ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ரூபாய் எஸ்ஐபிக்கு 10 டைம்ஸ் இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து. பட் 5,000 rupees ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 4.5 டைம்ஸ் தான் இருக்கும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த கிளைம்ஸ்ல காஷியஸா இருங்க. ஜஸ்ட் ஒரு 2000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கோடி ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர்ல நீங்க ஏர்லியா இருந்தீங்க அப்படின்னா எது வைஸா இருக்கும்னா நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு முதலீடு செய்யறதும் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் அதிகப்படுத்துறதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம க்ரோ தமிழுக்கு ஃபாலோ பண்ணிருங்க.